في الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على கயிறு, அதாவது கயிறு வந்து நக்கிரான், கயிறுங்கிறது நக்கிரான், கயிறு நக்கிராவாக இருக்கிறதுனால அல்லதீனவும் சிவத்தாவாது. சிராத் அல்லதீன அண்ணாம் தாலையும் கயிறில் மகதூபி அலை, யாருக்கு நீ அருள்பாலித்தாயோ அவருடைய வழியிலே எங்களுக்கு நேர் வழி காட்டு. அவனுடைய வழியை யாருக்கு நீ அருள்பாலித்தாயோ அவனுடைய வழியை காட்டு. கயிறில் மகதூபி அலையும், கோபம் கொள்ளப்பட்டவருடைய வழி அல்ல, வழிகட்டவருடைய வழி அல்ல. அப்போ கயிறில் மகதூபி அலையும் அல்லது அல்லதீனவுக்கு சிவத்து. கயிறைத்தான் இலாபு செஞ்சால் மாரிபாவாத, அது எப்படி அல்லதீனவுக்கு சிவத்தாச்சு? ரெண்டு தவில். ஒன்று அல்லதீனவை நக்கிரா வாய்க்கணும், ஏன்னா கயிறை மகூது. யாருக்கு நீ அல்பாளிதாயோ அப்படிப்பட்டவர்கள்னா அது இவர்கள்லாம் கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துக்கணும். மகூது அல்லாதவர்கள் விளங்குதப்பா. ஏனென்றால் அல்லதீன அண்ணாம் தாலிஹிங்கிறது அதில் ஃபாசிக்கு இருப்பாங்க, ஃபாசிக்கு இல்லாதவங்களும் இருப்பாங்க. அது ஆமா போயிடுச்சு, இப்போ பொதுவாக தானே ஆயிடுச்சு. அண்ணாம் தாலிஹிங்கிறது என்னவாயிருதுப்பா? பொதுவாகிடுச்சு, ஆமாயிடுச்சு. அது குறிப்பிடப்படலை. அருள்பாலிக்கப்பட்ட மூமின்கள் பாசிக்கான மூமின்களும் இருக்க தான் செய்கிறாங்க, பாசிக்கு அல்லாத மூமின்களும் இருக்கிறாங்க. அது ஆமாயிடுச்சு, அது மழகூது அல்ல. அப்போ நக்கிறா என்னவாயிரும்? அது அல்லதீனுக்கு நக்கிறா. நக்கிராவுக்கு கயிறில் மகதூபி அலைங்கிறது சிவத்து. நக்கிராவுக்கு நக்கிரா தானே சிவத்தா வரும், மாரிபாவுக்கு மாரிபா சிவத்தா வரும். அல்லது கயிறில் மகதூபி அலை, நீ அல்லதீனோனா மௌசூல் அது மாரிபா தான் சொன்னான். கயிறில் மகதூபி அலையும் மாரிபா தான். ஏன்னா கயிறு வந்து மாலகு லித்துன் வாஹிதுன், ஒரே ஒரு லித்து இருக்கக்கூடியதின் பக்கம் இலாபத்து செய்யப்பட்டால் கயிறு மாரிபாவாயிரும். இப்படி வசுப்பு மாதி இஸ்துமுராருடைய அர்த்தத்தை தாங்கிவிட்டால் இப்படி மாரிபாவாயிருதோ, அது மாதிரி கயிறும் ஒரே ஒரு லித்து உள்ளதின் பக்கம் இலாபு செய்யப்பட்டா அது மாரிபாவாயிரும். ஏன்னா மகதூபு அலைமுக்கு ஒரே ஒரு லித்து தான் இருக்குது. என்னது? முன்னாம அலை. என்னது? முன்னாம அலை. அதுவே கயிறில் மகதூபி அலையும் என்னது தான்? அது மாரிபா தான். ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு லித்து தான், முன்னாம அலையும் தான் இருக்குது. இது எதை மாதிரினா கேட்டேன், அலைக்கபில் ஹரக்கத்தி கைரி சுக்கூன். அலைக்கபில் ஹரக்கத்தி, நீ ஹரக்கத்தை ஆடுவதை பற்றி பிடி. கைரி சுக்கூன், சுக்கூன் அல்லாத ஹரக்கத்தை பற்றி பிடி. சுக்கூன் அல்லாத ஹரக்கத்தை. இப்போ கைரில் என்னங்கதா சுக்கூனுங்கிறது இருக்குங்களே, ஹரக்கத்துக்கு வந்து என்ன இருக்குது? சிவத்து. ஏன்னா அலைக்கபில் ஹரக்கத்தி, இங்கே விளங்கு பாய்ங்கிறது விளங்கணும். அலைக்கபில் ஹரக்கத்தி, அசைவதை பற்றி பிடி. சுக்கூன் அல்லாத ஹரக்கத்தை என்ன செய்ய? பற்றி பிடி. இப்போ சுக்கூனுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் தான் இருக்குது, ஹரக்கத்து. அவிய அலைக்கபி ஹரக்கத்தி கைரி சுக்கூன். கைரி சுக்கூனுங்கிறது வந்து அலக்கத்துக்கு வந்து என்ன இருக்குது? சிவத்து தான். ஏன்னா சுக்கூனுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் தான் இருக்குது, அதுதான் ஹரக்கத்து. ரைட்டா? அதைத்தான் அங்கே சொல்கிறாங்க. ரைட்டா? அவு ஜஅலு கைர், கைரை மாரிபத்தன் மாரிபாவாக ஆக்குவதாக இருக்கும். வில் இலாபத்தி, இலாபத்தை கொண்டு கேட்டேன். மகதூபி அலையும் பக்கம் இலாபம் செய்யப்பட்டிருக்க கயிறு அதை மாரிபாவாக ஆக்குவதாக இருக்கும். ஏன்னா அன்னஹு கயிறு என்பது உதீபது இலாபத்து செய்யப்பட்டிருக்கிறது. இலாமா ஒன்றின் பக்கம் லகு லித்துன் வாஹிதுன், ஒரே ஒரு லித்து இருக்குமே மகதூபி அலைமுக்கு, அதன் பக்கம் இலாபம் செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மகதூபி அலைமுக்கு ஆப்போசிட் என்ன? முன்னாம அலையுமா இருக்கும். விளங்குதா? அது இப்போ எத்த ஐயனும் இந்த கைரில் மகதூபி என்பது தையன் ஆயிடுச்சு, குறிப்பாயிடுச்சு. எத்த ஐயனும் ஐயனுல் ஹரக்கத்தி மின் கைரி சுக்கூன். விளங்குதப்பா? ஏய் எத்த ஐயனு வைத்த ஐயனு ஐயனுல் ஹரக்கத்தி மின் கைரி சுக்கூன். சுக்கூன் அல்லாத ஹரக்கத்து குறிப்பாவதை போல குறிப்பாயிடுச்சு. அலைக்கபில் ஹரக்கத்தி, ஹரக்கத்தை பற்றி பிடி. கைரி சுக்கூன், சுக்கூன் அல்லாத ஹரக்கத்தை பற்றி பிடி. அப்போ சுக்கூனுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட்டாக ஹரக்கத்து தான் இருக்குது. விளங்குதா? அவே கைரி சுக்கூனுங்கிறது ஹரக்கத்துக்கு வந்து என்னது? சிவத்துத்த. விளங்குதா? சரி, முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து கைரல் மகதூபி அலைஹிம். எப்படி?
நசபு வச்சும் படிக்கலாம். நசபுக்கு 3 காரணம் சொல்றாங்க. இதை விலைக்கு எங்க டக்குன்னு விளங்கின படிச்சு விட்டா. கைரல் மகதூபி அலைமா ஹாலா கொடு, அல்லது போக்கப்பட்ட ஃபேல் ஐனிக்கு மஃபூலா கொடு, அல்லது இஸ்திஸ்னாவுடைய அர்த்தம் கொடு. என்ன அர்த்தம் கொடு? இல்லாவுடைய அர்த்தம் கொடுத்துரு, அப்போ கைரன்னு வந்துடும். விளங்குச்சா? அப்போ யாருக்கு நீ அருள்வாளித்தாயோ அவருடைய வழியை காட்டு, அவங்களுமோ கைரல் மகதூபி அலையும் கோபம் கொல்லப்படாதவர்களாக இருக்கின்ற நிலைமையிலே அண்ணன் ஹாலா கொடுத்துடணும். அல்லது யாருக்கு நீ அருள்வாளித்தாயோ அவங்களுடைய வழியை காட்டு, ஐனி கைரல் மகதூபி அலையுமே நாடுகிறேன், யார் மீது கோபம் கொள்ளப்படவில்லையோ அவர்களை நாடுகிறேன், மஃபூலா கொடுத்துரு. அல்லது இஸ்திஸ்னாவுடைய அர்த்தமை எப்படி? இந்த கைருக்கு இல்லாவுடைய அர்த்தம். இந்த கைருக்கு யாருக்கு நீ அருள்பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காட்டு, யாருக்கு அருள்பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காட்டு, கைரல் மகதூபி அலையும் கோபம் கொள்ளப்படவில்லையே. விளங்குதப்பா? மகதூபி அலையுமே தவிர யார் மீது நீ அருள்பாலித்தாயோ. ஏப்பா இப்போ சிராத்தல்லதீன அன்னம் தலைமுறை 2 கபீலாவையும் எடுக்கும். மூமின்களில் உள்ள பாசிக்களையும் எடுக்கும், கைர பாசிக்கையும் எடுக்கும், பாவம் செய்யாதவர்களையும் இருக்கும். அப்போ ஆமா போயிடுச்சுல்ல. யாருக்கு நீ அருள்பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காமின்னா இதில் பாசிக்கான மூமின்கள் இருப்பாங்க, கைர பாசிக்கான மூமின்களும் இருப்பாங்க. அதுதான் சிராத்தல்லதீன அன்னம் தலையும் யாருக்கு நீ அருள்பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காமி. ஆனால் கோபம் கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. கைரல் மகதூபி அலையினா கோபம் கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, கோபம் கொள்ளப்படாத யாருக்கு நீ அருள்பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காமி. ஏன்னா சிராத்தல்லதீன் 2 கபீலாவை எடுக்குது, பாசிக்கும் எடுக்குது, கைர பாசிக்கும் எடுக்குது. மூமின்களில் பாசிக்கு இருக்காங்கல்ல. அப்படி நீ இஸ்திஸ்னா செஞ்சிட்டீங்கன்னா கேட்டேன். அப்போ கைருக்கு இஸ்திஸ்னாவுடைய அர்த்தமும் கொடுக்கலாம். அம்மு கைரவுக்கு என்ன அர்த்தம் வந்துடும்? என்ன ஏராப் வந்துடும்? நசப்பு வந்துடும். ரைட்டா? 3 ஏராப் கொடுக்குறாங்க கைரவுக்கு. ஒன்று ஆளுடைய அர்த்தம், இன்னொன்று போக்கப்பட்டவர்களுக்கு மஃபூலு, இன்னொன்று இஸ்திஸ்னா. எடுத்துனப்பா. ஒன் அபி கசீர், அபு கசீர் ரஹ்மத்துல்லாஹி தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. நஸ்புஹு கைருக்கு நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நஸ்புஹு மருவியும் இருக்குங்க. உனக்கு சொல்லிட்டேன் நானே, இந்த மிஸ்காத்திலாம் வருதுல்ல, அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று, அந்த அன்னுடைய முத்தல்லுக்கு எப்படி இருக்கும்? மருவியும் இருக்கும். ருவியன்னு சொல்லக்கூடாது, மருவியும் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முதல் பஸ்ஸில் உள்ள இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கப்பட்டதா இருக்கும், ஆயிஷா நாயகி தொட்டு அறிவிக்கப்பட்டதா இருக்கும், அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு அறிவிக்கப்பட்டதா இருக்கும், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு அறிவிக்கப்பட்டதா. அப்படி கொண்டு விட்டுருவோம். அந்த ஃபஸ்ஸுல் அவ்வல், ஃபஸ்ஸுல் சானி, ஃபஸ்ஸுல் சாலிஸுக்கு மருவி என்கிறது தான் ஹபரு. விளங்குதா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ல ருவியை சொல்லக்கூடாதுப்பா, மருவியும் சொல்லணும். ரைட்டா? அதான் சொல்றாங்க. ஒன் அபி கசீர், அபு கசீர் ரஹ்மத்துல்லாஹி தொட்டு அறிவிக்கப்படுகிறது. நஸ்புஹு கைருக்கு நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கைரல் மக்தூபி அலைஹிம், கைரேன் படிக்கிறது. அலல் ஹாலி கைருவுக்கு ஹாலின் பிரகாரம். அப்போ துலு ஆலி எதுங்க? அனில் லமீரில் மஜ்ரூரி, மஜ்ரூரான லமீரை தொட்டும் ஆலின் பிரகாரம் நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ அன்னம் அலைஹிம் இருக்குல்லப்பா, அது மஜ்ரூர் தானப்பா. அலைஹிம், ஹிம்ங்கிறது மஜ்ரூர், அலைஹிம்ங்கிறது மன்சூபு. அன்னம் தேவுக்கு வந்து மஃபூல். அது அலை ஜாரும் மஜ்ரூரும் மஃபூலு அன்னம் தேவுக்கு. ஆனால் அலைஹிம்ங்கிறது மஜ்ரூர் தானே. அலைஹிம் ஹிம்ங்கிறது வந்து துலாலு. அதுக்கு ஆமில் அன்னம் தே. இதில் ஹாலுக்கு வந்து துலால் ஒன்று இருக்கும், ஆமீர் ஒன்று இருக்கும். ரைத்து ஜெய்தன் ராக்கிபன், சிந்தனையில் வையி, இதெல்லாம் எழுதிக்கிறோம். ரைத்து ஜெய்தன், ஜெய்தை பார்த்தேன், ராக்கிபன் சவாரி செய்கின்ற நிலைமையிலே பார்த்தேன். சொல்லும்போது என்ன கவனிங்கப்பா, ரைத்து ஜெய்தன், ஜெய்தை பார்த்தேன், ராக்கிபன் சவாரி செய்கின்ற நிலைமையிலே பார்த்தேன். ராக்கிபன்கிறது ஹாலு, ஜெய்தன்கிறது துல்ஹாலு, ரைத்துங்கிறது ஆமீர். ஹாலுக்கு ஆமீலும் இருக்கும், துல்ஹாலும் இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி இங்கே அன்தங்கிறது ஆமிலு, ஹிம் துல்ஹாலு, கைருங்கிறது வந்து ஹாலு. கிளீனாக வந்துருச்சா? பிரிக்கிறார் பாரு அப்படியே. விளங்குதப்பா? கால்தி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி டி ஒவ்வொன்றையும் ஓவர் ஆயில் பண்ணுறாங்க.
கைரங்கிறது அது ஹிம்மு வந்து துல்ஹாலு அம்தங்கிறது ஹாலு ஆமிலு அப்படிதான் ரெண்டு தடவை முந்தானே இருக்கு. அன்னம் தலையும்பா அபி கசீர் நஸ்புக அல் ஹாலி அனி லமீரில் மஜ்ரூரி அன்னம்த அலைஹிம் கைரல் மகதூபி அலையும் படிக்கிறது. மஜ்ரூரான அலைஹிம் ஹிம் இருக்குல்ல, இந்த மஜ்ரூரான லமீரை தொட்டும் ஆலின் பிரகாரமாக இருக்கும். விளங்குதப்பா? அபூ கசீர் ரஹ்மத்துல்லாஹி தொட்டு நஸ்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அலல் ஹாலின் பிரகாரம் அனி லமீரில் மஜ்ரூரான ஹிம் என்ற லமீரை தொட்டும் ஹாலின் பிரகாரம் நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமிலு இங்கே இந்த ஹாலிலே அமல் செய்தது அன்னம்தவா இருக்கும். அன்னம்த தான் ஆமில். எடுத்துன தம்பி, விளங்குதா? அப்போ ஹாலின் பிரகாரம் நசுபுன்னு சொல்லலாம், அல்லது போக்கப்பட்ட பேருக்கு மஃபூல் பிரகாரம் நசுபுன்னு சொல்லலாம். அவுபி இதுமாறி அணியை மறைப்பதை கொண்டு நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ஈதின சிராத்தல் முஸ்தகீம் பா சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள்வாளித்தாயோ அவனுடைய வழியை காமி. ஐனி நான் நாடுகிறேன், கைரல் மகதூபி அலைஹிமே நாடுகிறேன். ரைட்டா? ஐனி என்ற ஃபேலுக்கு மஃபூல். இது மாதிரி ஐனியை மறைப்பதை கொண்டாயிருக்கும். நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆலின் பிரகாரம், அல்லது இது மாதிரி ஐனியை மறைப்பதன் பிரகாரம் அவுபில் இஸ்திஸ்னாவை கொண்டு நஸ்பை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பந்தான் தம்பி இஸ்திஸ்னா நஸ்பை வைப்போம்? அந்த அன்னம் தலையுங்கிற ரெண்டு கபீலாவையும் எடுக்கணும். மூமின்களில் உள்ள ஃபாசிக்கையும் எடுக்கணும், கைர பாசிக்கையும் எடுக்கணும். ரெண்டு கபீலாவை எடுக்கும்போது ஆமாயிடுச்சு. யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவனுடைய வழியை காமி, ஆனால் கோபம் கொள்ளப்பட்டவருடைய வழியை தவிர. கைரல் மகதூபி அலையும்னா இல்லா கைரல் மகதூபி அலையும் வந்துருச்சா? மகதூபி அலையுமே தவிர, வழிகட்டவர்களை தவிர. ஜானில் கோமி இல்லா செய்தன், கூட்டம் வந்து செய்தை தவிர. கரெக்டாக வருதா? அப்போ அவில் இஸ்திஸ்னாவை கொண்டு நசபை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்திஸ்னாவை கொண்டு கைருக்கு நசபை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்போ இன் ஃபுஸ்ஸிர நியமு, அந்த நியமத்துகளை தஃப்சீர் செய்யப்பட்டால் பிமா யம்மு கபீலத்தைனி, ரெண்டு கபீலாவையும் அடைய விளையுமே. மூமின்கள் உள்ள ஃபாசிக்கையும் கைர பாசிக்கையும். ரைட்டா? மூமின்களில் உள்ள ஃபாசிக்கையும் கைரு பாசிக்கையும் அடைய விளைவதை கொண்டு நியமை தஃப்சீர் செய்யப்பட்டால் இஸ்திஸ்னாவின் பிரகாரம் நஸ்பை அபூ கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொண்டு ஜாயின் பண்ணணும். சூப்பராக இருக்கா? இதில் விளங்குதுல? இதெல்லாம் மண்டையை வச்சு பார்த்தா தான் இதெல்லாம் புரியும். அடுத்து அடிக்கிறாங்க இல்லை? கலபுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பழி வாங்கும்போது உன் உள்ளமெல்லாம் கொதிக்கும். அப்படிதானே? ஒருத்தனை உன்னை அடித்து போட்டான், உனக்கு ஏதாவது உனக்கு தொல்லை தந்துட்டான்னு என்ன செய்வ? அவனை போய் பாஞ்சு போய் அடிப்ப. அந்த அடிக்கும் போது அவனை பழி வாங்கும் போது உன் உள்ளமெல்லாம் என்ன செய்யும்? அப்படி கொதிச்சுக்கிட்டு அவனும் கொடுத்துவ அடிப்பேன். ரெண்டா ரஸ்கல் இப்படி செஞ்சில்லடா, அப்படி செஞ்சிலேடா, உள்ளமெல்லாம் அப்படி என்ன செய்யும்? கொப்பளிச்சுக்கிட்டு வரும். விளங்குதான்னு கேட்டேன். அதுக்கு தான் கலபுங்கிறதான். ஆனால் அல்லாஹ் கோபம் கொண்டான்லாம் வருது இல்லை? இல்லை பேசி தொலையாதில்ல. அல்லாஹ் கோபம் கொண்டான்னு சொன்னால் அப்படி அர்த்தம் வைக்கக்கூடாது. அதுக்கு முன்தா ஆயாவை தான் வைக்கணும். எப்படி ரஹ்மான் ரஹீமில் சொன்னோம்ல, அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னா என்ன அர்த்தம்? உதவி செய்வான்னு அர்த்தம், அருள்வாளிப்பான்னு அர்த்தம். அப்படி தானே? ரஹ்மான் ரஹீமில் ஓதனமில்லடா, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமில் அல்லாவின் பக்கம் ரஹ்மானை ரஹீமை இணைக்கப்பட்டால் என்ன அர்த்தம்? உபாரம் செய்வான்னு அர்த்தம். அதனுடைய விளைவை ஏற்படுத்தி இறக்கப்பட்டு என்ன செய்யா? இறக்கப்பட்ட சில்லறையை கலப்பணும்ல. விளங்குதுப்பா? ஆனால் ரஹ்மான் ரஹீம்லாம் அதனுடைய முன்தகா ஆயாவை தான் அர்த்தம் வைக்கணும். அர் ரஹ்மான் அல்லாஹ் உதவி செய்தான், நல்லோர் புல்லோர் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவன். ரஹீம் மறுமையிலே மூமின்களுக்கு மட்டும் உபாரம் செய்கிறவன். அல்லது ரஹ்மான் இவ்வுலகிலேயும் மறுவுலகிலேயும் பெரும் உபாரம் செய்கிறவன். ரஹீம் மறுமையிலே இவ்வுலகிலே சின்ன உபாரங்களை செய்கிறவன். ஏன்னா மறுமையில் உள்ள ஞாபகத்து உள்ள பெருசு. ஒரு சாண்டை கம்பு வைக்கிற அளவுக்கு இடம் கிடச்சிட்டு அழைச்சி அது பெருசு தான். அது சொர்க்கத்தில் அப்படி தானே வருது. மறுமையில் எல்லாமே என்ன இருக்குது? பெருசு. ஆகவே அங்கே எப்படி அர்த்தம் வைக்கணும்? விளங்குதார் கேட்டேன். இவ்வுலகிலே ரஹ்மான் இவ்வுலகிலே பெரும் உபாரத்தை செய்கிறவன், மறு உலகத்திலே பெரும் உபாரத்தை செய்கிறவன். ரஹீம் இந்த உலகத்திலே சிறு உபாரங்களை செய்கிறவன். போயிட்டோமே இல்லைம்மா? அப்போ
கலப்புனா பழி வாங்கும் போது உன் உள்ளமெல்லாம் கொதிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் அல்லாவை கவனிச்சு அல்லாஹ் கோவப்பட்டான்லாம் வருது கதிபல்லாஹு அலைஹின்னு. அவன் பழி வாங்கினான்னு அர்த்தம், தண்டிச்சான்னு அர்த்தம். அவன் உள்ளமெல்லாம் கொதிச்சிச்சு என்ன நினச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. தண்டிச்சான்னு அர்த்தம். முன்தகை அல்லாஹ் கோவப்பட்டான் என்றால் பழி வாங்கினான் அர்த்தம். விளங்குதா? பல் கலபு, கலபு என்பது சௌரானு நப்சி இந்த இராதத்தில் இன்திகாம், பழி வாங்குகின்ற நேரத்தில் உள்ளம் கொப்பளித்து கொண்டு வருவதா இருக்கும், கொதிப்பதா இருக்கும். பழி வாங்கும் போது நீ எப்படி பழி வாங்குவ, உள்ளமெல்லாம் கொதிச்சிடும் உனக்கு. ஆனால் இதா உசினிதை இழல்லாய்த்தாலா, அந்த கோபம் என்பதை கலபு என்பதை சொல்லுப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பது இணைக்கப்பட்டால் உரீதபிகள் முன்தஹாவல் ஹாயா, அதை கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய விளைவையும் தீர்ச்சியையும் தான் நடப்படும். என்ன விளங்குதா? அப்போ என்ன அர்த்தம் சொன்னோம்? அல்லாஹ் கோவப்பட்டான்னா பழி வாங்கினான், தண்டிச்சான், இன்தக்கமேன்னு அர்த்தம். இது விளம்பலாம் அவனை கொதிச்சிச்சின்னு அர்த்தம் கூடாது. அது அவன் அந்தஸ்துக்கு தகுதி கிடையாது. எவ்வளவுதுப்பா நம்ம தான் கோபம் வரும்போது கொப்பளிச்சுட்டு போய் அடிச்சு தொலைச்சிடும். இதுதான் கேட்டேன். நான் போடுறாங்க பாருப்பா, ஏய் என்ன போடுறாங்க பாரு. ஒரு கலபு, கலபு என்பது சௌரான் நப்சி இந்த இராதத்தில் இன்திகாம், பழி வாங்குகின்ற நேரத்தில் உள்ளம் கொதிப்பது. ஆனால் இதா உசினிதை இழல்லாய்த்தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம் கோபத்தை கலபை இணைக்கப்பட்டால் உரீதபிகள் முன்தஹாவல் ஹாயா, எல்லையையும் தீர்ச்சியையும் நாடப்படும். அதான் பழி வாங்கிறது நாடப்படும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவை நாடப்படும். கேட்டுப்பா, அல்லாமா மர்ற ரஹ்மான் ரஹீமிலே போயிருப்பதை போல கீழே போட்டிருக்கு பாரு. ரஹமத்தில் போட்டு அதெல்லாம் முந்திருச்சு. ரஹ்மான் ரஹீமில் அல்லாஹ் இறக்கப்படுறவேன்னா உதவி செய்கிறவேன்னு அர்த்தம். சரி, இல்லை இங்கே முக்கியமான செய்தியை சொல்கிறாங்க. ஏப்பா அன்அம்த அலைஹிம்லையும் ஜாரு மஜ்ரூர் இருக்குது, கைரில் மஹ்தூபி அலைஹிம்லையும் ஜாரு மஜ்ரூர் இருக்குது. கைரில் மஹ்தூபி அலைஹிம் அது ரெண்டும் சேர்ந்து நாயுஃபாயினுடைய இடத்தில் ரஃபு இடத்துல இருக்குது. கைரில் மஹ்தூபி அலைஹிம் இருக்குல்ல, மஹ்தூபுக்கு அலைஹிம் நாயுஃபாயில் பிரகாரம் ரஃபு பெற்றிருக்கு. ரெண்டும் சேர்ந்து ஜாரு மஜ்ரூர் ரெண்டும் சேர்ந்து ரஃபுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது. ரைட்டா? அங்கே அன்அம்த அலைஹிம் ரெண்டும் சேர்த்து மஃபூலுடைய இடத்துல நஸ்புடைய இடத்துல இருக்குது. விளங்கிருச்சா? அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க, கவனமாக பார்க்கணும். அலைஹிம் என்பது கைரில் மஹ்தூபி அலைஹிம் இருக்குல்ல, அதை பற்றி பேசுகிறாங்க. அலைஹிம் கைரில் மஹ்தூபி அலைஹிம் என்பது மஹல்லி ரஃபை, ரஃபவுடைய இடத்தில் இருக்கிறது. என்னால் அன்னஹு அலைஹிம் என்பது கைரில் மஹ்தூபி அலைஹிம் என்பது நாயிபுன் மனாபல் ஃபாயிலி, ஃபாயில் பகரமாக இடத்தில் ஃபாயில் பகரமாகும் இடத்தில் பகரமாகக்கூடியதாகும். அதான் நாயி ஃபைலுங்கிறாங்க. மஹ்தூபி அலைஹிமுக்கு என்ன வரும்? மஹ்தூபுக்கு என்ன தான் தேவை? நாயி ஃபைல் தானப்பா. ஏன் மஜ்ஹூலுக்கு நாயி ஃபைலுங்கிற மாதிரி இசு மஃபூலுக்கு என்ன தான் வரும்? நாயி ஃபைல் தான் வரும். மஅரூஃபான ஃபைலுக்கு ஃபாயில் வரும், இஸ்மு ஃபாயிலுக்கும் ஃபாயில் தான் வரும். ஏய், மஅரூஃபான ஃபைலுக்கும் ஃபாயில் வரும், இஸ்மு ஃபாயிலுக்கும் ஃபாயில் வரும். மஜ்ஹூலான ஃபைலுக்கும் நாயி ஃபைல் வரும், இஸ்மு மஃபூலுக்கு என்ன தான் வரும்? நாயி ஃபைல் வரும். அதே மஹ்தூபி அலைஹிம் இஸ்மு மஃபூல்ல மஹ்தூபுங்கிறது, அதே அலைங்கிறது நாயி ஃபைல், ரெண்டும் சேர்ந்து ரஃபோட இடத்தில் இருக்கிறது ஜாரு மஜ்ரூரும். விளங்கிருச்சா உனக்கு? அலைஹிம் மஹ்தூபி அலைஹிமில் உள்ள அலைஹிம் ஃபி மஹல்லி ரஃபை, ரஃபவுடைய இடத்தில் இருக்கிறது. எனவே அன்னஹு அலைஹிம் என்பது நாயிபுன் மனாஃபல் ஃபாயிலி, மனாபல் ஃபாயிலி ஃபாயில் பகரமாகும் இடத்தில் அது பகரமானதாக இருக்கும் என்ற காரணத்தினால் ரஃபுடைய இடத்தில் இருக்கிறது, அது நாயி ஃபாயில். ஆனால் பி ஹிலாஃபில் அவ்வலி முந்தினதுக்கு மாற்றமாக சிராத்தல்லதீன் அன்னம்த அலைஹிம் இருக்குல்ல, அதுக்கு மாற்றம் அது நசபு, அன்னம்தவுக்கு மஃபூல். ரைட்டா? ஆனால் பி ஹிலாஃபில் அவ்வலி முந்திய சிராத்தல்லதீன அன்னம்த அலைஹிமுக்கு மாற்றமாக. விளங்குதப்பா? அது நசபுடைய இடத்துல இருக்கிறது. அது என்ன இடத்துல இருக்கே? கீழே போட்டிருக்கு பாரு. ஃபி அன்னம்த அலைஹிம் ஃபி இன்னஹு வி மஹல்லி நஸபின் போட்டிருக்கு பாரு. கீழே மேலே கீழே பார்க்கணும். சரி ஏப்பா, அடுத்து எல்லாம் மண்டையை வச்சு பார்த்தா தான் விளங்கும். பிரதர் கேட்டேன், கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலல்லாலின் லாம் இருக்குல்ல, இந்த லாம் சாயுது. கைருங்கிறது நதி தானே, அதை தாய்க்கிது செய்ய வந்திருக்கு லா, அதுவே அது சாயுது. இந்த லாம் வலல்லாலின்லாம் கிடையாது, அது சாயுதா வந்திருக்கு. கைரில் மஹ்தூபி அலைஹிம் கைரில்
லாலினே இருக்குதான் இன்னொரு கிராத்து கேட்டேன். கைரில் மகதூபி அலையும் கைரில் லாலினே படிக்கிறது கிராத் இருக்கு அப்படி. அல்லது கைரில் மகதூபி அலையும் என்ன இதை கொண்டு அத்து வச்சுட்டா கயிறு வந்துடும். அப்போ இந்த லா என்னதுதான் ஜாயிது கயிறில் உள்ள மானாவை தாய்க்குது செய்ய வந்திருக்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றாங்க விளங்கு பார்ப்போம். இங்கே என்ன சொல்ல வர்றாங்க தெரியுதோ, கயிறுங்கிறது ஹர்ஃபுங்கிறாங்க. கயிறு இஸ்முலப்பா முலாபிலையில் பேசிக்கிட்டு வர்றோம். நஃபி உடைய அர்த்தம்னு சொன்னோம்னா இந்த கயிறுக்கு லாவுடைய அர்த்தம் என்ன. இப்படி ஒரு கிராத் இருக்கு, எப்படி இருக்குது? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். எங்க இருக்குப்பா? லா லாவாகிறது. லல் லாலின் இருக்குல்லப்பா, பலல் லாலின்ல உள்ள லா மசீதத்துல் ஜாயிதா இருக்கும். லி தைக்கீதி மா ஃபி கைர், எல கைரில் உள்ள மானாவை தைக்கீது செய்வதற்கு. என்ன மானா இருக்கு கைரில்? நீ மானன் நஃபி, நஃபியினுடைய மானாவில் இருந்துதான் தம்பி, நஃபியினுடைய மானாவில் இருந்துதான் கைரில் இருக்கிறதே அந்த ஒன்றை தைக்கீது செய்வதற்கு ஜாயிதானதா இருக்கும். அன்னஹு கால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் போலும். எப்படி? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் லல் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் என்று சொன்னான் போலும். வந்துருச்சா? சொன்னல அந்த கிராத் வருது பாரு. விளங்குதா? அன்னஹு கால், அல்லாஹ் தஆலா சொன்னான் போலும். அண்ணா இப்படி சொன்ன மாதிரி இருக்குது. யாருக்கு நீ அருள்வாளித்தாயோ அவங்களுடைய வழியை காமி. லல் மக்தூபி அலைஹிம், கோபம் கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, கோபம் கொள்ளப்பட்டவுடைய வழி அல்ல. வலல்லாலின், வழிகட்டவுடைய வழியும் அல்ல. யாருக்கு நீ அருள்வாளித்தாயோ அவனுடைய வழியை காமி. விழுதற்கண்ட. அப்போ கைருங்கிறது வந்து நபி தான், அதை தாய்க்குது செய்யத்தான் அந்த லா வந்திருக்காவே ஜாயிது. விழுங்குதா? அப்போ கைரை அருப்பு நபியாவும் கொடுக்குறான். அடுத்து உதாரணம் போடுறாரு பாரு. வலிதாலிக்க, இதனால்தான் ஜாச கூடும், அன ஜெய்தன் கைருல் ஆரிபின்கிறது கூடும். இனித்தன அன ஜெய்தன் மிசுருல் ஆரிபின் என்பது விளக்கலா இருந்தாலும் இதுதான். எதை இது ஏதாவது புரியுதா? எதை வலிதாலிக்கு இதனால்தான் ஜாச அன ஜெய்தன் ஜெய்தை கைருல் ஆரிபின், நான் அடிக்கக்கூடியவன் இல்லை என்பது கூடும். ஆனால் இனித்தன அன ஜெய்தன் மிசுலுல் ஆரிபின் என்பது விளக்கலா இருந்தாலும் இதுதான். எப்பா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தான் இதை கேளு. ஜெய்தன்கிறது லாரிபுக்கு வந்து மஃபூல் முகத்தம். எதுக்கு மஃபூல் முகத்தம்? லாரிபுக்கு மஃபூல் முகத்தம். விளங்குதான்னு கேட்டேன். எதுக்கு மஃபூல் முகத்தம்? லாரிபுக்கு மஃபூல் முகத்தம். கைருங்கிறது எப்பா லாரிபுக்கு ஆமில். எதுக்கு ஆமில? முலாஃப் இலையினுடைய ஆமிலான கைரை விட லாரிபினுடைய முலாஃப் இலையினுடைய ஆமில் முலாஃபை விட முந்தக்கூடாது. விளங்கல? இல்லை, லாரிபின்கிறது முலாஃப் இலை தானப்பா, கைருங்கிறது முலாஃபு, ஜெய்துங்கிறது லாரிபுக்கு மஃபூல். முலாஃப் இலையினுடைய ஆமிலான முலாஃப் இலையான முலாஃப் இலையினுடைய ஆமில், முலாஃப் இலையுடைய ஆமில் எது? கைரு. முலாஃப் இலையினுடைய ஆமிலான கைரை விட எது முந்தக்கூடாது? முலாஃப் இலையினுடைய ஆமிலான ஜெய்து முந்தக்கூடாது. ஆனால் இதில் கூடும். இதில் கூடும், இந்த கயிறில் கூடும். ஏன்னா கயிறுக்கு லாவுடைய அர்த்தம்னு சொல்லிடணும். கயிறுக்கு என்ன அர்த்தம்? லாவுடைய அர்த்தம். அது முலாஃப் இலையெல்லாம் ஒன்று கிடையாது, அது முலாஃப் கிடையாது. லாரிபுங்கிறது வந்து மன்ஃபி, கயிறுங்கிறது நஃபி. இங்கே ஹர்பை விட தான் முந்தி இருக்குது. ரைட்டா? இது கூடும். ஆனால் இனிம்தன அன ஜெய்தன் மிசுலுல் ஆரிபிங்கிறது கூடாது. இப்போ அன ஜெய்தன் மிசுலுல் ஆரிபின், நான் ஜெய்தை அடிக்கக்கூடியவனை போல சொல்லக்கூடாது. இப்போ இங்கே ஜெய்தன்கிறது லாரிபுக்கு மஃபூலு. எதுக்கு மஃபூலு? ஜெய்தன்கிறது லாரிபுக்கு மஃபூலு. லாரிபு என்ற முலாபிலைக்கு மிசிலு வந்து ஆமிலு.
முலாஃபிலையினுடைய ஆமிலான மிசில் என்ற முலாஃபை விட ஜெயிதுங்கிறது முந்தக்கூடாது. இங்கன கூடாது. ஏன்னா இங்கே ஒரே ஒரு தரிக்கு தான் கொடுக்க முடியும். எப்படி? அன ஜெய்தன் மிசுலு முலாபு லாரிபின்கிற முலாஃபிலை தான் விளங்குதப்பா. ஆனால் மேலே அப்படி இல்லை. கைருக்கு என்ன அர்த்தம்? லாவுடைய அர்த்தம். அவே முலாஃபிலைலாம் இல்லை, அது அருவு. அவே முலாஃபிலையினுடைய ஆமிலான முலாஃபை விட ஒன்று ஜெய்து முந்தலை. ஜெய்து என்ன செய்யல? முலாஃபிலையினுடைய ஆமிலான முலாஃபை விட முந்தலை. ஏன்னா கைருங்கிறது முலாஃப் கிடையாது, கைருடைய அர்த்தம். ரைட்டா? அதே மாதிரி கைரில் மகதூபி அலையுங்கிறது லாவுடைய மானாவை தாங்கியது, லாவுடைய தாங்கி இருக்கிறது. அதுவே லல் மகதூபி அலையும் வளர்ந்தான்னு சொன்ன மாதிரி இருக்கு. இந்த இடம் புரியவே புரியாதா? ஏன் இந்த இடத்துல விளங்குதா உனக்கு? வலிதாளிக்கிறதுனால்தான் அந்த கைருவுக்கு லாவுடைய அர்த்தம் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான். அப்படி அர்த்தமே விளங்கிருப்பாரு. வலிதாளிக்க கைருக்கு லாவுடைய அர்த்தம் இருக்கிறது என்ற காரணத்தினால் ஜாச கூடும். அனசெய்தன் கைரு லாரிபின்கிறது கூடும். வினிம்தன அனசெய்தன் மிசுலு லாரிபின்கிறது விலக்கலானாலும் சரிதான். இங்கே விளக்குதப்பா, மிசிலுக்கு ஒரே தெர்கீப் தான். முலாஃபு லாரிபிங்க முலாஃப் இலை தான். விளக்குதப்பா, முலாஃப் இலையினுடைய ஆமிலான செய்து முலாஃபை விட முந்தக்கூடாது, முலாஃபை விட என்ன செய்யக்கூடாது. ஆனால் இங்கே அப்படி அல்ல. கைரு முலாஃபே கிடையாது. கைருக்கே என்ன அர்த்தம்? நபியுடைய அர்த்தம், லாவுடைய அர்த்தம். அவை அது கூடும். அனசெய்தன் கைரு லாரிபின், நான் செய்தே அடிக்கக்கூடியவன் இல்லைன்னு சொல்லிக்கலாம். நான் செய்தே அடிக்கக்கூடியவனை போலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முலாஃபிலையுடைய ஆமியலான மிசிலு, அதை விட முலாஃபிலையினுடைய மாமூலு முந்திருக்கு. ரைட்டா? கொஞ்சம் மண்டையை வச்சு பாரு விளங்கிடும். குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. கைரில் லாலினே ஓதப்பட்டிருக்கான். கைரில் மகதூபி அலையும் கைரில் லாலின், கைரில் மகதூபி அலையும் லீனே ஓதப்பட்டிருக்கான். ஏன்னா லாவுக்கு கயிறு விளங்க கேட்டேன். நம்ம கயிறுக்கு தான் லாவுடைய அர்த்தம் சொல்லிட்டோம்ல. லாவுடைய அர்த்தம் கொடுத்துருது. லலால், லலால் என்பது அல் உதூல் அணி தரீக்கி சவிகி, செவ்வையான பாதையை விட்டும் திரும்புவது. அம்தன் வேணும் என்றோ அவ் கத்தன் தெரியாத்தனமாகவோ செவ்வையான பாதையை விட்டும் திரும்புவதுதான் லலால். ஏடுபா வலகு, இந்த லலாலுக்கு உண்டு அரதுன் அறியதுன், மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஒத்தஃபாவுத்து ஏற்றத்தால் உண்டு. பைன அதுனாகு, லலாவுளிலே தாழ்ந்ததுக்கு மத்தியிலேயும், வக்ஸாகு அந்த லலாலிலே உச்சத்துக்கு மத்தியிலேயும் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உண்டு. எடுத்தனப்பா, கசீருன் அதிகமான ஏற்றத்தாழ்வு உண்டு. எடுத்தனப்பா எப்படி கொடு? வலகு லலாலுக்கு உண்டு, இப்படி படிக்கணும். அரதுன் அறியதுன், மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. ஒத்தஃபாவுத்து மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு உண்டு. பைன அதுனாகு, லலாலுக்கு லலாலில் தாழ்ந்ததற்கு மத்தியிலேயும், வக்ஸாகு அந்த லலாலிலே உச்சத்துக்கு மத்தியிலேயும் இருக்கிறது. கசீருன் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. முத்ததா, இது கபர் முகத்தம். ஏய் இங்கே எப்படி அர்த்தம் வைக்கணும்? பைன அதுனாகு, லலாலில் தாழ்ந்ததற்கு மத்தியிலேயும், வக்ஸாகு அந்த லலாலிலே உச்சத்துக்கு மத்தியிலேயும் இருக்கிறது. கசீருன் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ரைட்டா? கிளியர் விளக்குதா? ஏற லலாலில் லேசான வலால்ங்கிறது பாவம் செய்யறதுன்னு அர்த்தம். லலாலில் உச்சமானது ஷிர்கு குஃபர் செய்யறதுன்னு அர்த்தம். இப்போ விளங்கிருச்சா உனக்கு? அக்ஸா குஃபர் ஷிர்கு செய்யறது, அதுனாங்கிறது என்னையாவது தப்பு செய்யறது, ஏதாவது கிடைச்சாட்ட கடை பண்ணிடுறது. ஷிர்கு குஃபர் செய்யறது இல்லை. ஏன்னா இன்னல்லா லா எகபீர் விஷர கபி எகபீர் மாதுனதாலிக்கிற நேஷாவ் வக்கீல சொல்லப்படுகிறது. அல் மகதூபி அலையும் என்பவர்கள் யூதர்களாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஏலி கௌலி தாலா, அல்லாஹு தாலாவே சொல்வதினால் மினுகும் அந்த யூதர்களிலே உண்டு. லானகுல்லா, அல்லாஹ் இவர்களை சபித்தானோ, ஹதிப் அலைஹி அவன் மீது கோபம் கொண்டானோ, இவர்கள் மீது கோபம் கொண்டானோ அவர்கள் உண்டு. அவைதான் யூதர்கள். லாலீன் என்பவர்கள் நசாராக்களாக இருக்கும். ஏலி கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்வதினால் தல்லு மின் கபலு, இதற்கு முன்னாலேயே நசாராக்கள் வழிகட்டு விட்டார்கள். அல்லு கசீரன், மிகுதமானவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க வழி கெடுத்திருக்கிறார்கள். வாஹிர் தாவானால் இல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.